உயிர் அங்கே போனாலும் உடல் இங்கே தான் இருக்கும், நான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கேன். ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தவன் நேரடியாக பிக் பிரதர்னு ஒரு நிகழ்ச்சி இங்கிலாந்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஒரிஜினல் பிக் பாஸோடைய வெர்ஷன். அது எப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வச்சு அது என்னன்னா கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையா செலிபிரிட்டியில் ஆரம்பிச்சு இப்போ வந்து வெறும் லீல தான் நிற்குது. பிடிக்கலங்கிற காட்டில் அவங்களுக்கு ஜெல் ஆக மாட்டேங்குது. ஜெனரேஷன் கேப் ஜெல் ஆக மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் கருத்து சொல்லிட்டே இருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு கிரிஞ்சான பார்ட்டியாக இருக்கும்போது துரத்தி விடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிறவங்க நீங்கள் சும்மா இருங்க, நீங்களும் சும்மா இருங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறது எங்கன்னா இவனை முதல்ல தூக்குங்க. அவன் பொழுது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவன் வந்து பஞ்சாயத்தை விலக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அவரை போய் கலையரசனுக்கு வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தா எப்படி இருப்பாரு? பலூனக்காவுக்கு கமல்ஹாசன் அட்வைஸ் சொல்லிட்டு போறா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். பலூனக்கா நான் சொல்றதை கேளுங்கான்னு சொல்லுறா கமல்ஹாசன். கண்டிப்பாக வந்து கமல் இருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சியில பலூனக்காங்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரியுமா? அவர் எங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருக்கான். சொல்லியிருப்பாங்க இந்த பலூனக்கான திரும்ப கூட்டு வரோம். அவர் நினைச்சு பலூனக்கானா யாரோ ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் போல, மலை கிராமங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் போல. ஏன் நான் நீங்கள் மட்டும் எந்திரிக்கல அப்படின்னு ஓகே சார் அந்த பொண்ணு சொல்லு. ஓகேன்னா என்ன ஆதிக்க மனப்பான்மை, நான் பெரிய ஆள், நீ எனக்கு மரியாதை கொடு. வாட்டர் மிலானை விட கண்டென்ட் கொடுக்க ஆள் இல்லாது அந்த ஒரு பஞ்சம். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி உட்காந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. வேற என்ன செய்ய முடியும்? திவாகரை எனக்கு தெரிஞ்சு நெருக்கி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைட்டில் ஒன்றதாவது கூட வாய்ப்பு இருக்கு. இது ஓட்டு போட்டாங்கன்னா என்ன செய்யணும் தெரியாது. மக்களுக்கு வந்து பப்புளும் திரும்பிட்டான், நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு வீணை கொண்டாடிட்டு இருக்காங்க. காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். பிக் பாஸ்ல பிரவீன் காந்தி சார், டைரக்டர் பிரவீன் காந்தி சார் எலிமினேட் ஆகியிருக்காரு. 100 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எவிக்ஷனே அவர் தான் ஆகியிருக்காரு. போகும்போதே பயங்கரமான ஒரு விஷயத்த, ஏன் சொல்ல போனா விஜய் சேதுபதி சாரையே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. எதனால சார் அவர் அப்படி பண்ணிட்டு போனாரு? என் உயிர் அங்கே போனாலும் உடல் இங்கே தான் இருக்கும், நான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கேன். ஸ்பேஸ்லேருந்து வந்தவன் நேரடியா அப்படின்னு சொன்னது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கு. முதல்ல பிரவீன் காந்தி யார் அப்படின்னா, பிரவீன் காந்தி வந்து அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனராக ஆரம்பிக்கிறார். பிரியதர்ஷன் ஒரு பெரிய டேரக்டர், மலையாள டேரக்டர், அவர்கிட்ட உதவியாளராக இருக்கிறார். ராஜ் கபூர்னு ஒரு டேரக்டர் உதவியாளராக இருக்காரு. அப்புறம் உதவியாளராக இருந்து அப்படியே முதல் படம் வந்து ரட்சகன் ஒரு படம் பண்ணுறார். அன்னைக்கு கேடி குஞ்சுமோன்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர், பரபரப்பான ப்ரொடியூசர், ஜென்டில்மேனாக எடுத்த ப்ரொடியூசர். அந்த கம்பெனிக்கு இவர் கமிட் ஆகிறார். அந்த படம் தான் ரட்சகன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம், இந்த பக்கம் நாகார்ஜுனா, சுஷ்மிதா சென், மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மா சென், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட பிரம்மாண்டமான படம் தான் இந்த ரட்சகன். அந்த படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த பிரவீன் காந்தி. பாட்டெலாம் பெரிய, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் பாட்டெலாம் பெரிய ஹிட்டு. அவர் கோவம் தான் நரம்பெல்லாம் முருகும். அந்த காட்சி வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. அந்த படம் வந்து ஓரளவுக்கு விமர்சனம் வந்து கலவையாக இருந்தது. அப்படி தான் போயிட்டு இருக்கப்போ அடுத்து வந்து ரஹ்மானோட ரொம்ப நெருக்கமாகிறார். அப்புறம் சில படங்கள் பண்ணுறார். ஜோடின்னு பிரசாத்தை வச்சு படம் பண்ணுறாரு. ஸ்டார்னு ஒரு படம் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பாடலாம் பெரிய ஹிட்டு. அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படம் வந்து அவர் ஹீரோவாக நடித்து ஒரு படம் பண்ணார், துள்ளல்னு படம் பண்ணுறாரு. அந்த படம் பெருசாக போகலை. அப்புறம் வந்து புலிவேட்டை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இந்த எல்டிடி சம்மந்தமான ஒரு பேக்ட்ராப் ஒரு படம் பண்ணார். அந்த படமும் பெருசாக போகல. அதற்கு பிறகு நிறையா தொலைக்காட்சி விவாதங்கள், கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் அப்படின்னு பரபரப்பாக போயிட்டு இருந்த நபர் தான் இந்த பிரவீன் காந்தி. அவரை தான் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்க்குறப்ப கோட் சூட்லாம் போட்டு மேலே ஒரு தொப்பிலாம் போட்டு வர்றப்ப லாங்லேருந்து பார்க்குறப்ப யாரும் புதுசாக மேஜிக் மேனாக இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பிரவீன் காந்தி அப்படி தான் பிக் பாஸ்க்குள்ளே வர்றாரு. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே பெருசாக கண்டஸ்டன்ட்டுன்னு பிரபலியமான ஆட்கள் இல்லை. பார்த்த பிரபலியமான ஆட்கள்னாலே ஒன்று நம்ம பிரவீன் காந்தி, அப்புறம் அந்த வாட்டர் மிலான் இப்போ திவாகர், அப்புறம் அந்த கலையரசன், அகோரி கலையரசன், அந்த 3 பேர் தான் ஓரளவுக்கு எங்கேயோ இவங்கெல்லாம் பார்த்துருக்கோங்கிற மாதிரி இருக்குது. மீதெல்லாம் யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் வந்து உள்ளே போட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. அப்புறம் பார்வதி, அதுவும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இவங்களை மட்டும் தான் தெரியும். பெருசாக வரும் இதில். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னென்னா, பிக் பிரதர்னு ஒரு நிகழ்ச்சி இங்கிலாந்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஒரிஜினல் பிக் பாஸோடைய வெர்ஷன். அது எப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வச்சு 100 நாள் அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறத லைவாக காட்டுறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். அப்போ இந்தியாவிலேருந்து ஷில்பா ஷெட்டிலாம் கூட போனாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க. அவங்க வந்து ரேசிசம் பார்க்குறாங்க உள்ள அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் மோகன்லால் பண்ணுறாரு, தமிழில் கமல்ஹாசன் பண்ணிட்டு இருந்தார், இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அது இந்த நிகழ்ச்சியினுடைய பேஸே என்னென்னா, செலிபிரிட்டியினுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குவாங்க,
அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த ப்ரோக்ராம். அது என்னன்னா கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா செலிபிரிட்டியில் ஆரம்பித்து இப்போ வந்து வெறும் லீகில் தான் நிற்கிது. செலிபிரிட்டி யாரும் கிடையாது. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கே பெருசாக வந்து கமல்ஹாசன் வெளியில் போயிட்டாரு, பெரிய செலிபிரிட்டிஸ் யாரும் இல்லை. விஜய் சேதுபதி அந்த இடத்த பெருசாக ஃபுல் பண்ண முடியல, தடுமாறுறாரு அவர். இப்போ கமல்ஹாசனாக இருந்தாருன்னா அவருடைய செல்ஃபாக லைஃப்பில் நடந்த பல இன்சிடென்ட்டை சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு கிட்டத்தட்ட 60 வருஷமாக சினிமாவில் இருக்கிறாரு, நிறையா வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணியிருக்காரு, நிறையா படிக்கிறாரு. அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் பண்ணுவார், புக்கை ரெஃபர் பண்ணுவார், அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட் சொல்லுவார், கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஜய் சேதுபதி ஏதோ ஒரு பேருக்கு கடமைக்கு காசு வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. அதில் தான் வந்த நபர் தான் இந்த பிரவீன் காந்தி. அவர் உள்ளே போனவொடனே அவருடைய விளையாட்டுகள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பழைய பிக் பாஸில் வந்து எப்படி ஒரு இது மாதிரி இருப்பார், நம்ம சித்தப்பு சரவணன் மாதிரி இவர் கடைசி வரைக்கும் போவார்ன்றதான் எல்லாம் நினச்சாங்க. அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய மனுஷனாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் பண்ண வேலையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கிறதுனால பல பேரும் அவருக்கு பிடிக்கல. பிடிக்கலங்கிறத காட்டிலும் அவங்களுக்கு ஜெல்லாக மாட்டேங்குது. இந்த ஜெனரேஷன் கேப் ஜெல்லாக மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு கிரிஞ்சான பார்ட்டியாக இருக்கும்போது துரத்தி விடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க உள்ள இருக்கவங்க. மக்களும் பிரவீன் காந்தி மேலே இது இல்லாமல் ஓட்டு போட்டு வெளியேற்றி விட்டாங்க. அந்த எலிமினேஷன் இதில் தான் வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு, நான் கிளம்ப மாட்டேன், நான் உள்ளே தான் இருக்கிறேன், நான் ஸ்பேஸ்லேருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு பேசி ஒரு வைரல் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாரு. பாவம் அவர் ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகலாம் நினைக்கிறேன். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் சண்டை போடும்போது கூட அவர் மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுறது, அவர் மட்டும்தான் இல்லை இது தப்பு, இதை நான் பண்ண மாட்டேன், இல்லை இதுன்னு சொல்கிறேன். அப்போனா பிக் பாஸ் அப்படின்றது அட்வைஸ் பண்ணுறது நல்லவங்களாம் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் உள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும், கோமாளித்தனம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும், புரணி பேசுகிற ஆட்களாக இருக்கணும், அடித்து மண்டையை உடைக்கிற ஆளாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் பிக் பாஸில் இருக்க முடியும். இவர் பெரிய மனுஷன் மாதிரி போய் சண்டையை விலக்கி விட்டு நீங்கள் சும்மா இருங்க, நீங்களும் சும்மா இருங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறது நீங்கன்னா இவனை முதல்ல தூக்குங்க, இவன் தான் நமக்கு பெரிய தலைவலியை, நம்ம பொழுது வர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவன் வந்து பஞ்சாயத்தை விலக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள அது செட் ஆகவே இல்லை. அந்த ஜெனரேஷன் கேப்பு, ரெண்டாவது அவங்களோட அவர் மிங்கிள் ஆக முடியல, இதெல்லாம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ கடைசியில் அவரை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றி விட்டாங்க. சார் இன்னொரு விஷயம், கமலஹாசன் சார் இருந்திருந்தா இவங்களெல்லாம் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதியால் இவங்களெல்லாம் மட்டும் ஹோஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் பார்க்குறாங்க. ஏறக்குறைய அது உண்மைதான். கமல் இருந்தாருன்னா முதல்ல இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு கமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு ஒத்துக்கவே மாட்டார். கொஞ்சமாவது பார்ப்பார்ல கிரேடு. நான் ஒரு 60 வருஷம் சினிமாவில் இருக்கிறேன், எல்லா கிராஃப்டும் தெரியும், நீங்கள் சினிமா யூஸ் பண்ணக்கூடிய பல டெக்னாலஜிஸை கமல்ஹாசன் தான் கொண்டு வந்து சேர்த்தார். வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் கேமராவாக இருக்கட்டும், எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா உலகத்தில் எங்கேயாவது வந்துச்சுன்னா முதல்ல இவர் தான் வாங்கிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி அப்புறம் டெடிகேட் பண்ணுவார் தமிழ் சினிமாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ். அவரை போய் கலையரசனுக்கு வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருப்பார்? பலூனக்காவுக்கு கமல்ஹாசன் அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாரா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது. பலூனக்கா நான் சொல்கிறத கேளுங்கான்னு சொல்லுவாரா கமல்ஹாசன்? கண்டிப்பாக வந்து கமல் இருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சியில் இவங்களை கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ 40+ தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஹீரோவை நடிக்க போகிறோம், அதனால் இருக்க வரைக்கும் சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பார்த்தீங்கன்னா விளம்பர படத்தில் நடிக்கிறாரு, பிக் பாஸ் இது கிடைக்கிறதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ அதில் ஒரு பெருசாக ஒரு ஆர்வம் காட்டுறதில்ல. ஒரு நிகழ்ச்சி சம்பளம் கொடுக்குறாங்க, போய் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல், எத்திக்ஸுமே இல்லாமல் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் யாரை கொண்டு அவங்களுக்கு அவருக்கே பல பேர் தெரியாது. சொல்லப்போனால் பலூனக்காங்கிறது விஜய் சேதுபதி தெரியுமா? அவர் எங்கே உட்காந்து பார்த்துருக்கா, அவர் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிருக்கான். சொல்லியிருப்பாங்க இந்த பலூனக்கான ஒருத்தரமாக கூப்பிட்டு வர்றான். அவர் நினச்சி பலூனக்கானா யாரோ ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் போல், அதுவும் வந்து நிறையா பேருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க போல், ஏதாவது ஒரு பெரிய மலையில் இருக்க மலை கிராமங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் போல் அப்படின்னு நினச்சிக்கிறார். விஜய் சேதுபதிக்கு தான் தெரியுது, அவங்க சொல்கிறது தானே. அப்போ கமல்ஹாசனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்கள் உள்ள வந்திருக்க மாட்டாங்க, அவர் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கவும் மாட்டார். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான். சார் இன்னொரு விஷயம், சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா லைனாக பேர் சொல்லும்போது ஆதிரை ஏஞ்சிக்காம பேர் சொல்லும்போது உங்களால் ஏஞ்சிக்க முடியாதா, நீங்கள் மட்டும் எல்லாரும் ஏஞ்சாங்களே நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொன்னாங்க. பையனையே மனிதன் வர்றப்ப எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய அடையாளம், ஆண்டான் பரம்பரை. நான் வர்றப்ப நீங்கள் வந்து எனக்கு கும்பிடணும், நான் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும், கை கட்டி நிற்கணும், நான் வர்றப்போ வந்து தோல்ட போட்டிருக்க துண்டை கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதனுடைய தொடர்ச்சி தான் நான் வர்றப்போ எந்திரிக்குங்கிறது அர்த்தம். விஜய் சேதுபதி ஒரு சின்ன பொண்ணு
எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு மூடில் உட்காந்துருக்கு. கமலஹாசன் தான் உட்காருங்கன்னு இருப்பார் முதல்ல. அந்த இடத்தில் கமல் இருந்தாருன்னா அது கமல்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரை விட ரொம்ப குறைந்த வயது ஆட்களாக இருந்தால் கூட அவங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். என் கமலஹாசனுக்கு வந்து வா போன்னு பேச தெரியாதா? ஏற்கனவே முதல் சீசனில் வந்து நம்ம வனிதா பொண்ணு அவ்வளோ சேட்டை பண்ணுச்சு உள்ள. ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அதை வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு வாத்தியார் எப்படி ஒரு டீச்சர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவார். அப்புறம் நான் சொல்கிறத கேட்குறீங்களா, உட்காடுறீங்களா அப்படிம்பார். முதல்ல உட்காருங்க அப்படிங்க. கமல் வந்து எந்திரிச்சு உட்காருங்க. பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கமல் வந்து உள்ளே வந்தோடனே அந்த வீடியோ இதில் உள்ளே போனவொடனே எந்திரிப்பாங்க, உட்காருங்க பாரு. முதல் சொல்கிற வார்த்தையை உட்காருங்கன்னு தான் சொல்லுவார். அந்த எந்திரிச்சு பேசுங்க அப்படிங்கிறது தனியாக தெரியட்டுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுங்கன்னா அடையாளப்படுத்துறதுக்காக பேசுவாங்க. இது மரியாதை எனக்கு கொடுக்கல, இது என்ன ஆட்டிடியூட்டு, ஓகேன்னா என்ன, ஏன் நான் நீங்கள் மட்டும் எந்திரிக்கல அப்படின்னே ஓகே சார் அந்த பொண்ணு சொல்லுது. ஓகேன்னா என்ன அப்படிங்கிறதே வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான். நான் பெரிய ஆள், நீ எனக்கு மரியாதை கொடு, நான் வர்றப்ப உட்காரக்கூடாது, நான் வர்றப்ப நீ தோல் துண்டு போடக்கூடாது, நான் வர்றப்ப காலில் செருப்பு போடக்கூடாது. இது ஆதிக்க மனப்பான்மை. அதை தான் நீங்கள் விஜய் சேதுபதி காமிச்சிருக்காருங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி இது மாதிரிலாம் நடந்துக்கிற மாட்டார். ஆனால் அவருக்கு எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது தெரியல. இந்த ஹோஸ்டிங் வந்து ஓகே இல்லாத மாதிரி தான் இருக்கு இல்லையா பிக் பாஸ்? கண்டிப்பாக ஒரு 8 சீசன் நம்ம கமலஹாசனை பார்த்துட்டோம். அவர் இடத்தை வந்து இவரால் அந்த இடத்துல அவர் மேட்ச் பண்ண முடியல, நம்மளாலே மேட்ச் பண்ண முடியல. பட் அது அவர் வந்து அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதும் மாட்டேங்கிறாரு. அவர் ஏனோதானு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார், அவர் இல்லைன்னா பிக் பாஸ்ல கண்டென்ட்டே இல்லாத அளவுக்கு அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே எப்படி வைரலா போகுதுன்றது கூட ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி சொல்லுங்க. இல்லை, வாட்டர்மெலன் திவாகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் வந்து வெளியில கண்டென்ட் கொடுத்துருந்தாரு, அந்த கண்டென்ட்டை உள்ளே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா வாட்டர்மெலானை விட கண்டென்ட் கொடுக்க ஆள் இல்லைங்க. அந்த ஒரு பஞ்சம் என்னன்னு சொல்லுவானுங்க, ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ தான் இன்னொரு பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வேற யாருமே கண்டென்ட் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ வாட்டர்மெலன் சார் பெரிய ஆளாக தெரியாது. அதை தான் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். அங்கே உள்ளே போனோடனே திவாகர் வந்து இன்னைக்கு பெரிய கண்டென்ட் கொடுக்க ஆட்களாக இருக்காங்க. அவருக்கு ஈக்குவலாக அங்கே ஆள் பண்ண முடியல. கண்டென்ட் கொடுக்குறதுக்கோ வேற ஆள் இருக்கிறது, பல பேர் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாங்க. டைட்டில் வின் பண்ணிடுவாரா வாட்டர்மெலன்? டைட்டில் வின் பண்ணுவாரா கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா அவரை வெளியே ஏற்றிட்டாங்கன்னா அடுத்து வந்து உள்ள ஆள் இல்லையே கண்டென்ட் கொடுக்குறது. எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி உட்காந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க, வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ திவாகரை எனக்கு தெரிஞ்சு நெருக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைட்டில் வின்னராகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது ஓட்டு போட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. மக்கள் இப்போ வந்து பப்புளும் திருந்திட்டான், நல்லவன் ஆகிட்டான் அப்படின்னு வீணை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது வேறு பார்க்க என்ன மனநிலையினே தெரியல நமக்கு. பார்த்தீங்கன்னா திவாகர் எவ்வளோ நல்ல பையன் ஆகிட்டான், சமத்து பையன் ஆகிட்டான், பார்த்து உள்ளே எப்படி க்யூட்டாக இருக்கான்ற மாதிரி மக்கள் வந்து அவனுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கும் போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்காது. பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.